ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மலையாளம் சினிமா எப்போதுமே நம்மள சர்ப்ரைஸ் பண்ணாம இருக்காது இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு தரமான பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தோட ஆழமான விளக்கம் தான் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற மோகினி ஆட்டம். இந்த கதையோட பியூர் மேட்னஸ் அண்ட் பிரில்லியன்ட் ரைட்டிங்கை பார்த்தா நம்ம பிக் பட்ஜெட் காலிவுட் டைரக்டர்ஸ் கூட இதை ரீமேக் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட்ல ஒரு வெறித்தனம் இருக்கு. உள்ள போகலாமா? ஜஸ்ட் 5 crore பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுத்து அதை 40 crore பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆக்கி, அதாவது 600% ப்ராஃபிட் பண்ணி ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்களும் இல்லாம, பிரம்மாண்டமான செட் எதுவும் இல்லாம, வெறும் கதை திரைக்கதையை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு இவ்ளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்குன்னா அது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. பாலிவுட் ஆகட்டும் இல்ல மத்த பெரிய பட்ஜெட் சினிமாக்களாகட்டும், எப்போதுமே மலையாள படங்களை ரீமேக் பண்ணி ஹிட் கொடுக்கறது ஒரு வழக்கம் தான். ஆனா இது உண்மையிலேயே தி அல்டிமேட் ரீமேக் சேலஞ்ச். 100-200 கோடி செலவு பண்ணா கூட பெரிய பெரிய நடிகர்களால இந்த படத்தை ரீமேக் பண்ண முடியாதுன்னு சவால் விடுற அளவுக்கு இந்த கதையில அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒரு சாதாரண ஃபேமிலி கதையை எதிர்பாராத ஒரு மிஸ்டீரியா மாத்தின விதம், அப்பப்பா சான்ஸே இல்ல. இந்த டேலண்ட் எவ்வளோ பணம் கொட்டி கொடுத்தாலும் வராது, புதுமையான முயற்சிகளால மட்டுமே வரும். நீங்க உடனே ப்ரோ, இது பரதநாட்டியம் படத்தோட 2ஆம் பாகமாச்சே, எனக்கு முதல் பாகம் பார்க்கலன்னா கதை புரியுமா அப்படின்னு கேட்கலாம். ட்ரஸ்ட் மீ, கவலையே வேண்டாம். டைரக்டர் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு 5 மினிட் ரீகேப்பா படத்தோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காரு. ஸோ ஐ டிடன்ட் ஃபீல் லாஸ்ட் அட் ஆல். நீங்க முதல் பாகம் பார்க்கலனாலும் எந்த குழப்பமும் இல்லாம ஈஸியா கதையோட ஒன்றி போக முடியும். பழைய கதையை புது கதையோட ரொம்ப சுலபமா கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால தாராளமா தைரியமா நீங்க இதை பார்க்கலாம். சரி, படத்தோட பிளாட் என்னன்னா, ஒரு இறந்து போன ஆளுக்கு சீக்ரெட்லி 2 மனைவிகள் இருக்காங்க. இப்போ இந்த டெட்மேனோட சில டார்க் சீக்ரெட்ஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. இதனால இந்த 2 ஃபேமிலிஸும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அது அப்படியே மெதுவா ஒரு போலீஸ் கேஸ் ஆகி ஃபைனலி எப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பர்சனோட மர்டருக்கு கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் படத்தோட டோட்டல் ஸ்டோரி. ஒரு ஃபேமிலி டிராமா எப்படி படிப்படியா ஒரு மர்டர் மிஸ்டரியா மாறுதுன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா, படத்தோட மெயின் சஸ்பென்ஸ் 15 மினிட்ஸ்லயே எனக்கு ரிவீல் ஆயிடுச்சு. ஆனா கூட அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு என் மைண்ட் அந்த என்டையர் 2.5 hours கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே செம டைட் போங்க. ஆரம்பத்திலே சஸ்பென்ஸை உடைச்சாலும் நம்மள சீட்டோட நுனில உட்கார வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுதான் இந்த சோர்ஸ் மெட்டீரியலோட மிகப்பெரிய பலமே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வாய் விட்டு சிரிச்சு பார்த்த படம் இதுதாங்க. அந்த சிச்சுவேஷனல் கன்ஃபியூஷன் காமெடி எல்லாம் எக்ஸாக்டா நம்ம கிளாசிக் பிரியதர்ஷன் மூவிஸை ஞாபகப்படுத்துச்சு. மூளையை ரொம்ப கசக்கிக்காம வர்றதை பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். முக்கியமா ஹியூமர் எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கு. ஒரு சிங்கிள் டபுள் மீனிங் டயலாக் கூட கிடையாது. ஒருத்தரோட மரணத்தை கூட எப்படி ஒரு டார்க் காமெடியா மாத்த முடியும்னு ரொம்ப நேர்த்தியா காட்டியிருக்காங்க. ஆனா படம் முழுக்க வெறும் சிரிப்பு மட்டும்தானான்னு கேட்டா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. படத்துல ஒரு சைக்கோ கேரக்டர் வர்றான். அவனோட பிரேய ஒரு மேட் டாக் மாதிரி ஹண்ட் பண்றான் பாத்துக்கோங்க. ஸ்ட்ரிக்ட்லி எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்ஸுங்க அது. ஒரு மிஸ்ட்ரி சப்ஜெக்ட டார்க் காமெடியா மாத்தின விதம் ரொம்ப அருமை. நம்ம சிரிக்கிறதா இல்ல பயப்படுறதான்னு ஒரே சீன்ல பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். புது புது கதாபாத்திரங்களோட என்ட்ரி அந்த த்ரில்ல இன்னும் அதிகப்படுத்துது. படத்தோட கீ ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் பிளெண்ட். 50% காமெடி, 50% மிஸ்ட்ரி. இது ரெண்டும் சேர்ந்த ஒரு சூப்பரான கலவை தான் இந்த படம். அது மட்டும் இல்லாம படத்துல வர்ற ஃபீமேல் கேரக்டர்ஸை ரொம்ப அன்பிரெடிக்டபிள் அண்ட் செம்ம ஃபன்னியா டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த நேரத்துல யார் என்ன பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளால சத்தியமா கணிக்கவே முடியாது. இப்போ கிளைமேக்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட் படத்தோட கடைசியில காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் ஒரு கியூட் லிட்டில் டாக் வச்சு அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ண விதம் சிம்பிளி பிரில்லியன்ட். ஒரு சாதாரண விஷயத்த எவ்வளோ சுவாரஸ்யமா லாஜிக்கலா கதையோட இணைக்க முடியுமோ அவ்வளோ அழகா கச்சிதமா செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாத்துலயும் மாஸ் ஆக்ஷன் மூவிஸா பார்த்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ல இருக்கிற நமக்கு இது கண்டிப்பா ஒரு ரிஃப்ரெஷிங், பிரெய்னி அண்ட் டார்க் ஃபேமிலி த்ரில்லர். எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த 2.5 மணி நேரம் எப்படி போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. தன்னோட புத்திசாலித்தனமான எழுத்து மூலமாவே நம்ம மனசையும் மூளையையும் முழுமையா என்கேஜ் பண்ணிடுறாங்க. இந்த படத்தோட ஆக்டிங், ரைட்டிங், அப்புறம் அந்த சுவாரஸ்யமான கிளைமேக்ஸுக்காக என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5 stars. நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்றேன். ஃபேமிலியோட உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க. ஏன்னா ஃபேமிலியோட பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் எக்ஸ்ட்ரா ஃபன்னியா இருக்கும். ஃபன் அப்சல்யூட்லி டபுள் ஆகும். நீங்க ஆல்ரெடி இந்த சினிமேட்டிக் மேட்னஸ் அனுபவிச்சிட்டீங்களா? படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த சோர்ஸ் மெட்டீரியல் எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம தொடர்ந்து புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next explainer. Bye.